படம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வேறு லெவலில் இருக்குது படம். அதாவது எப்படின்னா இவரோட உழைப்புக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். அரசியல், சினிமா, எப்போ பார்த்தாலும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஒரு உண்மையிலே வந்து என்ன நமக்கெல்லாம் இப்போ நடக்க கூட முடியலை. இப்போ இந்த வயசில் இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. ஹேட்ஸ் ஆஃப் சார். கமல் சாருக்கு கண்டிப்பான முறையில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் எல்லாருமே சொல்லணும். சார் அனிருத் பிஜிஎம் ஏஆர் ரஹ்மானுக்கு மாதிரி இல்லை. ஊடால ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வருது, அது ஒன்று தான் நல்லா இருக்குது. அனிருத் பிஜிஎம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் சூப்பர். பார்க்கலாம் பார்க்கலாம். சூப்பர், வேறு லெவல். அது வேறு மாடல், இது வேறு மாடல். இது இப்போ லேட்டஸ்ட் மாடலாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே. படம் 3 மணி நேரம் கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. ஆனால் கடைசி 45 நிமிஷம் ரொம்ப டாப் கிளாஸு. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டுக்கு அவங்க போட்டிருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட் இன்னும் செமையாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்களுக்குலாம் அவ்வளோக்கு ஸ்கோப் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் படம் வந்து லென்த்தியாக இருந்தாலே எப்படியும் லேக் அடிக்க தான் செய்யுது. ஆனால் கடைசி 45 நிமிஷம் சங்கர் கலக்கிட்டார். உண்மையிலே படம் பார்க்கலாம். சங்கர் படம் ஒர்த்தா இருக்கு, பரவாயில்ல. தாத்தா வர்றாரு, அதெல்லாம் விட்டுட்டாரு. தாத்தா வார் மோட்ல இப்ப வந்துகிட்டு இருக்காரு. 2025 அப்ப நான் வருவேன் இங்க, நீங்க வந்துருங்க. பரவாயில்ல, பார்க்கலாம். பாட்டுல நல்லா இருந்துச்சுங்களா? பாட்டில் செம்மையா சூப்பர், நல்லா சரியான படம் இல்லையா? இப்படி படம் வந்து நீ சங்கரே நீ திருக்கியாவும் வெயிட்டிங் இருக்கு. 2வே எப்படி இருக்குன்னா நீ 3 எப்படி இருக்கு? இந்தியன் 1க்கு இந்தியன் 2க்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அதோட லஞ்சம் அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நடந்தது, இன்னைக்கு இந்தியா பூரா நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து காமிச்சிருக்கு. அது இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்ன நான் எப்படி விஷயம் இல்லையா? பெரிய பெரிய வெளியில் சொல்ல முடியாத பெரிய பெரிய அரசியல் தலைவர்லாம் இருக்காங்கல்ல. ஆனால் எல்லா பேரும் அரசியல் தலைவர்களாக இருக்காங்கல்ல, பெரிய பெரிய அந்த இதெல்லாம் ஒரு வெளிக்காட்டியிருக்காரு. இந்த மாதிரி நடக்கிற ஒரு ஊழல் தட்டி கட்டுற மாதிரி. 3வது ப்ராஜெக்ட்டுக்கு இதுலேயே வந்து ட்ரெய்லரும் காட்டிட்டாரு. அடுத்து வந்து இந்தியன் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வருதோ அதே மாதிரி 3வது காட்டிட்டாரு, ட்ரெய்லரும் காட்டிட்டாரு. பார்த்துட்டேன் எல்லா பேரும் படம் இந்தியன் அந்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி. இன்னைக்கு ஜென்ரேஷன் என்ன, அன்னைக்கு கொள்ளையடிக்கப்பட்டது எப்படி, இன்னைக்கு கொள்ளையடிக்கப்பட்டது அது தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்தியா அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க. யார் ஒரு படிப்பு விஷயமா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்தில் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரே மட்டும் கருத்தாக இருக்கணும். இந்தியான்றது என்னது, ஒரே மாதிரி ஒரு கருத்தாக இருந்து ஒவ்வொன்றும் இவர் செய்கிறத வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் இவர் நடிக்கிற மட்டும் நினைக்க வேணாம். இவர் வந்து இந்தியா பூராமே எடுத்து ஒரு எடுத்துக்காட்டுற மாதிரி. ரெண்டாவது வந்து இன்னொன்று என்ன கேட்டால், இவர் படம் வந்து ஒரு ட்ரிப் பார்த்தா புரியாது. இன்னொரு ட்ரிப் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தவங்க பூராமே ரசிகர் மட்டும் பார்க்கல, எல்லா தர மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரமாண்டமாக எடுத்து காமிச்சிருக்காரு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எவ்வளோ கட்சி இருக்குது, இளைஞர்களெல்லாம் ஒன்று சேரணும். இன்னைக்கு இளைஞர் கையில் தான் எல்லாம் இருக்குன்றது, இந்தியாவே ஒரு இளைஞர் கையில் தான் இருக்குன்றதை எடுத்து காமிச்சிருக்காரு. பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. இது நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது பிரம்மாண்டம் தமிழ் இந்தியா லெவலில் பெரிய இந்தியா படம்ன்றாங்கல்ல, அதெல்லாம் எப்போவே அடிச்சாச்சு. அதுக்கு மேலே இந்த படம் இருக்கு, பேர் சொல்லும் படமா இருக்குது. எந்த குறையும் இருக்குன்றத குறைன்றது படத்துல எதுவுமே எந்த சீனையும் நம்ம காமிக்க முடியாது. அரசு அதிகாரிகளும் குறைன்றது மக்கள் திருந்த மாட்டாங்கன்னு திருந்த மாட்டாங்க. கருத்துக்கள் இந்த பாட்டில் திருந்த மாட்டாங்கன்னு இப்போ இந்த இதுக்காக எடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? லஞ்சம் வாங்குறத தண்டிக்கக்கூடிய ஒரு இந்தியன் தாத்தா ஒரு நாள் உருவாக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஒரு நல்லது செய்யறதுக்கு இங்க இருந்து வந்து அங்க இதுக்கெல்லாம் பெரிய ஆள் வேணும். ஏற்கனவே ஒருத்தர் இருந்தாரு அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை தூக்குறது. அரசியல்வாதி ஃபர்ஸ்ட் பாட்டில் இருந்து அவர் அந்த இந்தியன் தாத்தா வந்தா இதுக்கெல்லாம் சரியா இருக்கும். லஞ்சம் ஒழிப்புத்துறையை வந்து எப்படி அழிக்கணும், ஒரு வர்மத்தை ஒருத்தனை அடிச்சதை அந்த வர்மத்தை எந்த டாக்டர்னாலும் எடுக்க முடியாது. அந்த வர்மத்தை உடைச்ச அவரனால தான் முடியும். அதனால கிளைமேக்ஸ் அப்படி தான் வச்சிருப்பாங்க. அதனால படத்துல எந்த குறையுமே இருக்கா, படம் அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. எல்லா கையிலும் இன்னைக்கு செல்போன் இருக்கு. அந்த செல்போன் இருக்குன்றத வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு எடுத்து காமிச்சிருக்காரு. உங்களுக்கு விஸ்வரூபம் 2 படத்துலேயே நீங்கள் நம்ம கேமரா கையில் வச்சுருக்கோம்ல, செல்லு கையில் வச்சுருக்கோம், அதை எடுத்து காமிச்சாரு. இன்றைக்கி ஒவ்வொன்றும் அவர் தொலைநுக்க பார்வை, ஆனால் நல்லா எடுத்து காமிக்கிறாரு. உண்மையில் அவரை வந்து கோடான கோடி கும்பிடும். இப்போ என்னன்னா இவங்க திருந்த மாட்டாங்க. அரசியல்வாதி லஞ்சம் வாங்க திருந்த மாட்டாங்க. இவங்க மேலும் மேலும் உருவாக்கிட்டு
இருப்பாங்கன்னு தான் காட்டுறாங்க. இன்னொரு சுதந்திரம் வரணும், போராட்டம் வரணும்னு இப்போ பார்ட்டியில் வருது. பிரம்மாண்டமாக இதை கட்டி பிரம்மாண்டமாக இருக்காது. அருமையாக இருக்குது, அருமையாக விஜய் மக்களுக்கு சங்கர் வந்து சூப்பர் விஷயம் சொல்லியிருக்காப்புல. கமல் சூப்பர் திரும்ப ஜெம்மு இருந்தால் இந்த படம் ஓகே, இல்லைன்னா இல்லை. திருநாஜம் தான் இருக்காங்க, நாட்டில் திருந்தாம தான் மக்களுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்குது. களவாணி கூட்டிகிட்டே இருக்காங்க. அரசு அதிகாரி இருக்காங்க, திருட்டு போயில பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் லஞ்சம் மக்கள் வாங்குற உடந்தையா இருக்காங்களா. கிளியில் கிளிக்கிறான். நல்ல சோறு திங்கிற அதிகாரி லஞ்சம் வாங்க மாட்டாங்க. கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இந்த அரசியல்வாதியும் சரி, பிஸ்னஸ் பண்ணி சரி, அம்பானிலேருந்து மல்லையாவில் எல்லாம் கிளிக்கிறாங்க. அதனால் ஒரு குடும்பத்தை பிள்ளை குட்டி தாய் பொண்டாட்டி எல்லாருமே நாணயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். லஞ்சம் அவங்க தொடர்பு போகக்கூடாது குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி சூப்பராக கட்டுறாங்க. உப்பு கூட லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி இப்போ பண்ணாலும் லஞ்சம் இல்லாமல் திருந்த மாட்டாங்க. நான் அனுபவப்பட்டேன், அதான் சொல்கிறேன். அதை சூப்பராக கட்டுறாங்க. டூக்கின்ஸ் பசங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும். ஒரு புது யுகம் உண்டாகும். நல்ல ஒரு ஜென்ரேஷன் வந்து இவரை பார்த்து, நம்ம ஊரை பார்த்து அடுத்த தலைமுறை இந்த டூக்கின்ஸ் பசங்க எப்படி இருக்கணும், இன்னி நேர்மையாக எப்படி இருக்கணும், இவருடைய கொள்கையை கடைப்பிடிச்சாலே டூக்கின்ஸ் பசங்க இன்னி ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் நல்ல வர முழு வாய்ப்பு இருக்குது. படம் பிரமாதம். இன்னி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு. ஆமாம், இன்னி பசங்க இந்த வர்றவங்க இளைஞர்கள் வந்து அழிஞ்சிடக்கூடாது. நல்ல தலைமுறையை ஒரு எடுத்துக்காட்டுறதுக்கு நம்ம ஒரு உலகநாயகன் படம், பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் இன்னொரு சுதந்திரம் வந்தால் நல்ல உழைப்பு, சுபாஸ்கரன் சார் நல்ல உழைப்பு, உதயநிதி சார் ஐயா உதயநிதி நல்ல முயற்சி, முழு முயற்சி. நான் இப்போ அடுத்த இதுக்கு ஜென்ரேஷனுக்கு முக்கியமான படம்னா இது. நம்மளுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னா இது எப்பயுமே முக்கியமான இது தான் லஞ்சம். அந்த லஞ்சம் இல்லாமல் எங்கேயும் இப்போ எதுவும் நவட்டக்கூட முடியலை. இது இந்த படத்தையாச்சும் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கலாம், பார்க்க நல்லா இருக்கும். பாட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குண்ணா. அனிருத் கம்பேர் பண்ணாங்கல்ல, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அனிருத், அப்போ இது பண்ணுறப்ப 90s கிட்ஸுக்கு ஏஆர் ரஹ்மான், அந்த மாதிரி தான் இருக்குது. அதான். ஆமாம், படம் நல்லா எல்லாருக்குமே கண்டி ஆகிற மாதிரி கண்டிப்பாக. இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகிற காரணமே, இந்தியன் டூ டேக் ஆஃப் ஆகிற காரணமே வந்து அண்ணன் உதயநிதி ரெட்ஜைன் மூவிக்கு தான். பிரேக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அவர் தான் வந்து எடுத்து கொண்டு போனார். லஞ்சம் வந்து ஒழிக்கணும், முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு ஒழிக்க முடியாது. லஞ்சம் வந்து பாலித்தீன் பைன் மாதிரி, அது ஒழிக்க நம்ம ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனால் அதை வந்து எப்படி அதை வந்து ஒழிக்க முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இப்போ உள்ள செய்ய முடியும். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லஞ்சம் இல்லாமல் எங்கேயுமே நகட்ட முடியல. ஏன்னா லஞ்சம் கொடுத்தா தான் இப்போ யூடியூப்புக்கும் சரி, இன்ஸ்டாகிராமுக்கும் சரி, ஃபேக் ஃபாலோவர்ஸ் வேணுன்னா நம்ம 15 ரூபா 10 ரூபா கெட்டி தான் நம்ம கொடுக்கும். இது இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஆகிப்போச்சு. இப்போ லஞ்சங்கிறது வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், முற்றிலும் அழிக்க முடியாது. படம் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் பிடிக்காதவங்க வந்து எப்படின்னா, படம் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க காரணம் என்னவாக இருக்கும், லஞ்சம் வாங்கினவனாக இருப்பான். நம்ம படம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க பார்த்தா லஞ்சம் கொடுத்தவனாக இருப்பான். இதுதான் பேசிக்காக இருக்கும். படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது, எல்லாருமே வந்து பாருங்கள். தேங்க்ஸ். படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்குது. அதாவது ஒரே வாரத்தில் சொன்னோன்னா, நமக்குலாம் வயசு 48 ஆயிடுச்சு. அவர் தலைவர் கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 40 வயசுக்கு மேலேயே பார்க்காத நீ வேண்டான்ட்டார். ஒரே போர்டு நெத்தியடியாக போட்டார். காரணம் என்னென்னா, இந்த படம் எல்லாமே இளைஞர்களுக்காக எடுத்திருக்காப்புல. இன்றைக்கி இருக்கிற உங்களை மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி சமூக ஊடகத்தில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, லைவாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அதை எல்லாமே தெளிவாக காட்டிட்டார். அதனால் இளைஞர்களுக்கு மிக அருமையான படம், பிடிக்கும். இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்க விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, இவங்களோட ரசிகர்கள்லாம் திரும்ப இந்த படத்தை பார்ப்பாங்க. அவர் சொல்ல இந்தியன் படத்தில் அவரை பெரிய ஹீரோவாக காட்டி முடித்தாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் அவரை மக்களே எதிர்க்கிற அளவுக்கு வில்லனாக காட்டி முடிச்சிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல? சேனாபதி வில்லனாக காட்டி முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியன் 3ல் தான் தெரியும் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத. இந்தியன் 3 வந்த பிறகு தான் மக்களுக்கு புரியும். ஏன்னா அதை சரியாக முடிக்கலை. இந்தியன் 2ல் இப்போ பார்த்த படத்தில் வில்லனாக தான் காட்டி முடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் இந்தளவுக்கு யாரும் நடிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு பெரிய ஹீரோ, ரஜினிக்கு ஈக்குவலான ஹீரோ இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரோட படத்தில் முடிக்கணுங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. 3க்காக வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். படம் ரொம்ப அருமையாக இருக்குது, பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது.
தேங்க்யூ. சேர்த்து எடுத்துருக்குறாங்கண்ணே. இப்போது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பார்ட்டை தனியாக எடுத்து டியூரேஷன் அதிகமாக வந்ததுனால இந்த பார்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த ஃபில்லர் சீன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பாட்டு இதெல்லாம் வச்சு படத்தை இழுத்துருக்குறாங்க. படமே ஒரு கட்டத்தில் சித்தார்த்த படம் மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. கமல் வந்து கேமியோ பண்ணிட்டு போகிற மாதிரி. ஆனால் கிளைமேக்ஸில் ட்ரெய்லர் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அதுக்காகவே படம் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக பார்ட் 3 தான் மொத்த படமே. இதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு ஓடிடிலே அதிலே போட்டுட்டு பார்ட் 3 பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்தது. இது வந்து இழுத்து அடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம். அதான் அப்படியே வந்து ஃபில்லர் சீன்ஸாக இருக்குது ஃபுல்லாக. பார்ட் 3க்கு முன்னாடி வந்து இதை கட் பண்ணி சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாம் பாட்டு, அப்புறம் ஒரு சிலது இந்த ஏற்கனவே பழைய நிறைய படத்தில் இருந்து பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு இழுத்துருக்குறாங்க கொஞ்சம். இதுதான் இந்த மாதிரி பார்ட் 3க்கு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பார்ட் 2 கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இழுத்துருக்காங்க. பார்ட் 3 தான் உண்மையான படமே. படம் ஓவராலாக ஒர்த்து. ஓகே 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 வாட்ச். ஆனால் கிளைமேக்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸில் ட்ரெய்லர் ஒன்று வச்சுருக்குறாங்க, அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸாக பார்த்து பண்ணியிருக்காங்க. விவேக்கும் நெடுமுடிவேணும் அப்போ இறந்துட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணி பக்காவாக இருக்குது. டைலாக் முதற்கொண்டு ஏஐ வச்சு அதே வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாவம் படம் இது பண்ணும்போது 2 பேர் செத்துட்டாங்க, நிறைய பேர் செத்ததுனால ஏஐ வச்சு வாய்ஸ் முதற்கொண்டு பக்காவாக கஷ்டப்பட்டிருக்காரு சங்கர். அதுக்காகவாச்சு படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சங்கர் எஃபர்ட்டுக்காக போய் பார்க்கலாம். பார்ட் 3 தான் படமே. பார்ட் 3க்காக சிஜிலாம் நல்லா இருக்கு. எல்லாமே சிஜி டெக்னிக்கலாக படம் ஃபைனட்டாக இருக்குது. மியூசிக் ஓகே. ஆனால் இந்தியன் 1லேருந்து பிஜிஎம்ஸ் தான் அதில் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. படத்தில் வரும்போது நல்லா இருக்குது. கமல் வந்து கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான். தரமாக இருக்குது. அதாவது இளைஞர்களுக்கான ஒரு படம். அதாவது நாட்டை திருத்தணும்னா உன் வீட்டை திருத்துன்றாங்க. வீட்டை திருத்தணும்னா என்னென்ன பிரச்சனை வருது, இதை தான் இந்த கான்செப்ட் காமிச்சிருக்காங்க. தேர்ட் பார்ட்டு இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் படம். கமலோட ரசிகராக இல்லாமல் வெளியே இருந்து சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சு? தரமாக இருக்குது. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நல்லா பிடிக்கும். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா நம்ம பார்த்த ஒரு இந்தியன் ஒன்று இருக்கும்ல. ஆமாம், இப்போ அது உண்மை. இப்போ முதல் பாகத்தில் இந்த சோசியல் மீடியா சொல்லல தலைவர். இப்போ தப்பு பண்ணுறோம் தண்டிச்சார். இப்போ மக்கள் நீ உங்கள் வீட்டு தப்பு இருந்தால் தண்டினார். இப்போ ஒரு குடும்பம் தப்புச்சு அந்த குடும்பமே அழிஞ்சு போகுது. அவர் முதல் பார்த்து மான கொண்டு வந்து நாட்டை திருத்தார். இப்போ ஒரு தனி மனிதன் வந்து அது திருத்தணும் வந்துட்டானா அவன் குடும்பம் வீட்டு வாசல் எல்லாம் இழக்கணும். இதை இழந்தால் மட்டும்தான் அவன் திருத்த முடியும் நாட்டை. அது நம்ம வீடு திருத்த நாடு தன்னால் நாடு சரியாக போகணும். இதுதான் மேட்ரு. அது தலைவர் கரெக்டாக படத்தில் சொல்லியிருக்காரு. முதல் பப்ளிக் நீங்கள் சரியாக இருங்க, நீங்கள் சரியாக இருந்தாலே போதுன்றாங்க. நாடு நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. அனிருத் வேற லெவலு. ஊட ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கும் உள்ளே வருது. தரமாக இருக்குது. நம்ம இந்தியனை பார்க்க முடியாது. அனிருத்தும் முக்கியத்துவம் தான். ஊட அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இன்னும் நம்மளை பிரம்மாண்டத்தை கொண்டு போக. நீங்கள் இதே மாதிரி 3வது பாட்டு தரமாக பண்ணுங்க. 3வது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். 3வது பாட்டு இதை விட அதிகமாக இருக்கும். நம்ம சொல்லியாச்சு.